இன்னைக்கு நம்ம வந்து வீடியோல பார்த்தீங்கன்னா, ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட், ஆர்சி சீரிஸ் சர்க்யூட் அண்ட் ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட்ட பத்தி அனலைஸ் பண்ண போறோம். இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து யூனிவர்சிட்டில நெறைய டைம் ரிப்பீட் ஆகும். இந்த யூனிட் 2 எலக்ட்ரிக் சர்க்யூட் அண்ட் யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா, ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட், ஆர்சி சீரிஸ் சர்க்யூட் அப்படி இல்லன்னா ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட்ல ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ அப்படி இது இந்த 3துலயும் இல்லன்னா, பேரலல் சர்க்யூட்ல இருந்து ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்றதுக்கு இந்த ஆர்எல், ஆர்சி, ஆர்எல்சி சர்க்யூட்டோட ஃபார்முலாஸ் தெரியணும். இந்த ஃபார்முலாஸ நம்ம மக்கப் பண்ணாம, கான்செப்ட்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா புரியும். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் ஒரு ரிவ்யூ தான் குடுக்க போறேன். அடுத்த வீடியோல நான் வந்து இதில பேஸ் பண்ண ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறேன். ஸோ ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட்னா என்னென்ன ஃபார்முலாஸ் கிடைக்கும், எப்படி அதை நம்ம கான்செப்டுவலா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? நேம்லயே இருக்கு ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட். ரெசிஸ்டர், இண்டக்டர் சீரிஸா கனெக்ட் பண்றோம். இதுக்கு நம்ம ஒரு ஏசி வோல்டேஜ் சோர்ஸ் குடுக்குறோம். ஸோ V ஈக்குவல் டூ என்ன Vm sin ஒமேகா t சின்ஸ் இட் இஸ் ஏசி வோல்டேஜ்ன்றதுனால. ஓகேங்களா? அப்போ இந்த சர்க்யூட்ல வோல்டேஜ் குடுத்தா கரண்ட் போகுமா, அதாவது என்ன எடுத்துக்கிறோம் I ன்னு எடுத்துக்கிறோம். இது ஒரு சீரிஸ் சர்க்யூட்னால சீரிஸ் சர்க்யூட்ல கரண்ட்னா சேம். இந்த ரெசிஸ்டர்லயும் I ன்ற கரண்ட் தான் போகும். இண்டக்டர்லயும் I ன்ற கரண்ட் தான் போகும். இந்த ரெசிஸ்டர்ல I ன்ற கரண்ட் போகுறதுனால இந்த ரெசிஸ்டர்ல ஒரு டிராப் நடக்குது. இந்த டிராப் என்னன்னு சொல்றோம்னா VR ன்னு சொல்றோம். ஸோ இட் இஸ் வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் ரெசிஸ்டர். இப்போ இண்டக்டர்ல கரண்ட் போகும்போது இங்க இண்டக்டர்ல ஒரு வோல்டேஜ் டிராப் நடக்கும். இதை நம்ம VL ன்னு சொல்றோம். ஸோ வந்து இது வந்து VL. ஓகேங்களா? ஸோ டோட்டல் வோல்டேஜ் அப்ளைட் என்ன V. ஸோ இது என்னன்னு எழுதலாம் V ஈக்குவல் டூ VR பிளஸ் VL ன்னு எழுதுவோம் இல்லையா? இது வந்து நம்ம DC சர்க்யூட்ல எழுதுவோம். ஆனா AC சர்க்யூட்ல வெக்டர் அடிஷன் தான் பண்ணணும். அல்ஜிபிரிக் அடிஷன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அல்ஜிபிரிக் அடிஷன் பண்ணீங்கன்னா V ஈக்குவல் டூ VR பிளஸ் VL வந்து ஈக்குவலா வராது. இங்க வந்து நம்ம அல்ஜிபிரிக் அடிஷன் தான் பண்ணணும். V வெக்டார் ஈக்குவல் டூ VR வெக்டார் பிளஸ் VL வெக்டார் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு AC சர்க்யூட்ல நம்ம வந்து ரெசிஸ்டர்ல ஒரு ரெசிஸ்டர், இண்டக்டர், கெபாசிட்டருக்கு கரண்ட் வோல்டேஜ் ரிலேஷன்ஷிப், பேஸர் ரிலேஷன்ஷிப் நம்ம தெரியணும். ஒரு ரெசிஸ்டர் எடுத்துட்டோம்னா, ரெசிஸ்டர்ல நம்ம வோல்டேஜ் குடுத்தோம் அப்படின்னா, ரெசிஸ்டருக்கு அக்ராஸா நம்ம ஒரு வோல்டேஜ் குடுத்தோம் அப்படின்னா, அதுல கரண்ட் போகும் இல்லையா? இந்த வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வோல்டேஜ ரெஃபரன்ஸ்ல எடுத்துக்கிறேன். தட் இஸ் 0ல. ஸோ கரண்ட் வந்து வோல்டேஜ்க்கு இன் பேஸா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, π ஈக்குவல் டூ 0 டிகிரி. த ஆங்கிள் பிட்வீன் த வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இஸ் 0 if the circuit is pure resistive circuit. ஓகேங்களா? பையோட வேல்யூ என்ன 0. பைன்றதுனா என்னன்னா ஆங்கிள் பிட்வீன் த வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஓகேங்களா? ஸோ பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டா இருந்தா நம்ம கொடுக்குற வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள ஃபேஸ் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 0. தட் மீன்ஸ் கரண்ட் இன் ஃபேஸ் வித் வோல்டேஜ் சொல்லலாம், இல்லை வோல்டேஜ் இன் ஃபேஸ் வித் கரண்ட் சொல்லலாம். ஓகேங்களா? இதுவே சர்க்யூட்ல வெறும் இண்டக்டர் மட்டும் தான் இருக்கு. அதாவது பியூர் இண்டக்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்க ஒரு ஏசி வோல்டேஜ் கொடுக்குறோம்னு வச்சுங்க. இப்போ எனக்கு போற கரண்ட்டுக்கும் நம்ம கொடுத்த வோல்டேஜுக்கும் என்ன ஃபேஸர் ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இங்கேயும் நான் வோல்டேஜ் ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறேன். நம்ம வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், கரண்ட் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் இதுல போற கரண்ட்டுக்கும் வோல்டேஜ்க்கும் என்ன ஃபேஸ் ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் லாக்ஸ் த வோல்டேஜ் பை 90 டிகிரி. இங்க வோல்டேஜ் இங்க இருக்குன்னா லாகிங்னா ரிவர்ஸ்ல வரணும். ஓகே, லீடிங்னா மேல பக்கமா வரணும். ஸோ கரண்ட் லாக்ஸ் வோல்டேஜ் பை 90 டிகிரினா இந்த ஆங்கிள் இதுதான் 90 டிகிரி இல்லையா? ஸோ இது வந்து கரண்ட் வெக்டர். ஸோ இங்க வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் எவ்வளவு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, பையோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி லாகிங். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, கரண்ட் வந்து வோல்டேஜை விட 90 டிகிரி லாகிங்ல இருக்கு. இந்த பக்கமா போடுறதுனால கரண்ட் லாகிங். இதே கரண்ட் எந்த பக்கமா வரைஞ்சிருந்தா இது லீடிங் சொல்லலாம். ஓகேங்களா? பியூர் இண்டக்டர்ல கரண்ட் லாக்ஸ் வோல்டேஜ் பை 90 டிகிரி. ஓகேங்களா? இதே பியூர் கெபாசிட்டர் அப்படின்னா என்ன, ஒரு சர்க்யூட்ல கெபாசிட்டர் மட்டும் தான் இருக்கு. அங்க ரெசிஸ்டரும் இல்ல, இண்டக்டரும் இல்ல. இந்த சர்க்யூட்டுக்கு நம்ம ஏசி வோல்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அதுல கரண்ட் போகும். இந்த கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் என்ன பேஸர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வோல்டேஜ் வந்து ரெஃபரன்ஸ்ல எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் பார்த்தீங்கன்னா லீட்ஸ் த வோல்டேஜ் பை 90 டிகிரி. கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ் பை 90 டிகிரி. இங்கேயும் ஃபேஸ் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 தான். ஆனா இது வந்து லீடிங் ஆங்கிள். இங்க வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லீட்ஸ் த வோல்டேஜ் பை 90 டிகிரி. ஓகேங்களா? அதாவது ரெசிஸ்டர், பியூர் ரெசிஸ்டர் இருந்தா கரண்ட் இன் பேஸ் வித் வோல்டேஜ், பேஸ் ஆங்கிள் இஸ் 0. பியூர் இண்டக்டர் இருந்தா கரண்ட் லாக்ஸ் த வோல்டேஜ் பை 90 டிகிரி. ஸோ பேஸ் ஆங்கிள் 90 தான். ஆனா லாகிங் 90 லாகிங் எழுதணும். கரண்ட் லாக்ஸ் வோல்டேஜ் பை 90. ஸோ அதே மாதிரி பியூர் கெபாசிட்டர் இருந்தா கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ் பை 90. இங்க வந்து இங்கேயும் ஃபேஸ் ஆங்கிள் 90 தான். ஆனா லீடிங் ஆங்கிள் அதாவது கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ் பை 90 டிகிரி. ஓகேங்களா? இது வந்து ஒன்லி ஃபார் பியூர் ரெசிஸ்டர், பியூர் இண்டக்டர், பியூர் கெபாசிட்டர். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம பிராக்டிகல் சர்க்யூட்லாம் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர், இண்டக்டரா இருக்கலாம், இல்ல ரெசிஸ்டர் கெபாசிட்டரா இருக்கலாம், இல்ல காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்ட் கெபாசிட்டர் இருக்கலாம். இந்த கனெக்ஷன் எல்லாமே சீரிஸாவும் இருக்கலாம், as well as parallel-ஆவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது சார்? இந்த ரிலேஷன்ஷிப் கரண்ட் லாகிங், லீடிங் அப்படின்னா இந்த வேர்டை நல்லா ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. சிவில். ஓகேங்களா? ஸோ இது சினா கெபாசிட்டர், எல்னா இண்டக்டர், சினா என்னன்னா கெபாசிட்டர். இன் கெபாசிட்டர் கரண்ட் அடுத்து கரண்ட் தான் முன்னாடி வருது. ஸோ கரண்ட் லீட்ஸ் த வோல்டேஜ். இன் கெபாசிட்டர் கரண்ட் லீட்ஸ் த வோல்டேஜ். இப்போ நம்ம இண்டக்டர் எடுத்துக்கலாம். இந்த பக்கமா இருக்கு இண்டக்டர். ஓகேங்களா? இன் இண்டக்டர் வோல்டேஜ் பின்னாடி வருது. கரண்ட் தான் என்னது? கரண்ட் வோல்டேஜ்க்கு அப்புறமா தான் கரண்ட் வருது. ஓகேங்களா? அப்போ கரண்ட் லாக்ஸ் வோல்டேஜ். இன் கெபாசிட்டர் கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ். இன் இண்டக்டர் ஓகேங்களா? கரண்ட் லாக்ஸ் வோல்டேஜ். கரண்ட் லாக்ஸ் வோல்டேஜ். ஓகேங்களா? அப்போ இண்டக்டர்னா கரண்ட் லாக்ஸ் வோல்டேஜ், கெபாசிட்டர்னா கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ். ஸோ இந்த வேர்டை நீங்க சிவில்ன்ற ஒரு வேர்டு ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம லாகிங்கா லீடிங்கா தெரிஞ்சுக்கலாம். ரெசிஸ்டர்னா கரண்ட் இன் பேஸ் வித் வோல்டேஜ், இண்டக்டர்னா கரண்ட் லாக்ஸ் வோல்டேஜ், கெபாசிட்டர்னா கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ். இஃப் இஸ் பியூர் கெபாசிட்டர்னா கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ் எக்ஸாக்ட்லி பை 90 டிகிரி. இஃப் இஸ் பியூர் இண்டக்டர்னா கரண்ட் லாக்ஸ் வோல்டேஜ் பை எக்ஸாக்ட்லி 90 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பேஸர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் voltage and current for few resistor, inductor and capacitor. Now coming to the RL circuit. RL circuitல இந்த voltage drop VR equal to IR னு எழுதியிருக்கோம். ஸோ அதாவது இங்க VR வந்து போற கரண்ட் I, ரெசிஸ்டர் Rனா VR வந்து I into R னு எழுதலாம். ஸோ voltage drop போற இண்டக்டர் இல்ல போற கரண்ட் பார்த்தீங்கன்னா I. இந்த இண்டக்டர் ஆஃபர் பண்ணக்கூடிய ரியாக்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா XL. ஓகேங்களா? அதனால VL வந்து I into XL னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ
வோல்டேஜ் ட்ராப் ஆஸ் இண்டக்டர் வந்து எக்ஸ்எல்னா என்னன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2πfl. 2πfனா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ 2πfனா இட்ஸ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா எல்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம அப்ளை பண்ண வோல்டேஜ் ஓகேங்களா, வெக்டர் அடிஷன் பண்ணணும். ஸோ வி வெக்டார் ஈக்குவல் டு விஆர் வெக்டார் பிளஸ் விஎல்னு எழுதணும். ஜஸ்ட் டேரக்டா வி ஈக்குவல் டு விஆர் பிளஸ் விஎல்னு எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எல் சர்க்யூட்டுக்கான ஃபேஸ் வெக்டர் டயக்ராம் இது. கரண்ட் இங்கே ரெஃபரன்ஸாக எடுத்திருக்கோம் ஐஏ. ஓகேங்களா? ஸோ இப்போ கரண்ட் விஆர் வோல்டேஜ் ட்ராப் ரெஸ்டர் வோல்டேஜ் ட்ராப் வந்து கரண்ட்டுக்கு இன்ஃபேஸாக இருக்கும். ஏன்னா ரெஸ்டர் ட்ராப் என்ன ஆங்கிள் வந்து இன்ஃபேஸ். இந்த விஎல் பார்த்தீங்கன்னா கரண்ட் லேக்ஸ் வோல்டேஜ் பை 90 டிகிரி. கரண்ட் வந்து வோல்டேஜோட லேகிங்ல இருக்கும். ஓகேங்களா? அதனால பின்னாடி வரைஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே இது விஎல். அப்போ வாட் இஸ் டோட்டல் வோல்டேஜ் அப்ளை? இட் இஸ் அ வெக்டர் அடிஷன் ஆஃப் விஆர் அண்ட் விஎல். இந்த ரெண்டுத்தோட வெக்டர் அடிஷன் தான் என்ன நமக்கு வி. ஓகேங்களா? இதுதான் வி. ஸோ வி ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? விஆர் வெக்டர் அடிஷன் ஆஃப் விஆர் அண்ட் விஎல் அப்படின்னு எழுதலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டேஞ்சென்ட். ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம்? நம்ம டேஞ்சென்டோட வேல்யூனா வி ஸ்கொயர் ஈக்குவல் டு விஆர் ஸ்கொயர் பிளஸ் விஎல் ஸ்கொயர்னு எழுதலாம். அதுதான் இங்கே எழுதியிருக்கும். ஸோ இப்போ வி ஈக்குவல் டு என்னலாம் ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் பிளஸ் விஎல் ஸ்கொயர். ஸோ விஆரோட வேல்யூனா ஐஆர், விஎலோட வேல்யூனா ஐஎக்ஸ்எல். ஸோ இப்போ ஐ ஸ்கொயர் நம்ம வந்து காமன் ஐ ஸ்கொயர் பதிலாக ஐயின் வெளியே எடுத்துனா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர் எழுதலாம். இங்கே ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர்ன்றதுக்கு பதிலாக நம்ம இசட் எழுதலாம். ஸோ அது என்ன சார் இசட் அப்படின்னா ஏசி சர்க்யூட்ல கரண்ட் அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு பேராமீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இசட். ஓகேங்களா? ஸோ இசட்ன்றது ஏசி சப்ளை கொடுத்தோம்னா ஒரு கண்டக்டருக்கு அது ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு இம்பிடன்ஸ் தான் வந்து இசட். ஓகேங்களா? ஸோ வேர் இசட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர் எழுதலாம். ஓகேங்களா? இது வந்து நம்ம இசட்டோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓம். ஸோ இசட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஃபார்மில் ஆர் பிளஸ் ஜே எக்ஸ்எல் எழுதலாம். ஸோ ஆர்ன்றது ரியல் பார்ட், எக்ஸ்எல்ன்றது இமேஜினரி பார்ட், இது ஜே டேம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ரெசிஸ்டன்ஸ், எக்ஸ்எல்ன்றது ரியாக்டன்ஸ். இது ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட்னால ஆர் பிளஸ் ஜே எக்ஸ்எல் எழுதுறோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து நம்ம போலார் ஃபார்மில் எப்படி எழுதலாம்? இசட் ஈக்குவல் டு இசட்டோட மேக்னிடியூட் அட் ஆங்கிள் ஆஃப் பை. இது வந்து இதனோட மேக்னிடியூட், இது வந்து ஆங்கிள். ஓகேங்களா? இசட்டோட யூனிட்னா ஓம் அப்படின்னு எழுதலாம். ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ஓம் தான், ரியாக்டன்ஸோட யூனிட் ஓம் தான், இம்பிடன்ஸோட யூனிட் ஓம் தான். ஸோ வாட் இஸ் கரண்ட்? வாட் இஸ் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ திஸ் சர்க்யூட்? ஐ ஈக்குவல் டு என்ன? வி பை இசட். டிசியில் மட்டும்தான் ஐ ஈக்குவல் டு வி பை ஆர்னு எழுதுவோம். ஏன்னா ஏசியில் அது ஆஃபர் பண்ணக்கூடிய அப்போசிஷன் என்ன? இம்பிடன்ஸ். இங்கே வந்து இசட்ல பார்த்தீங்கன்னா ஆரும் இருக்கு, எக்ஸும் இருக்கு. ஓகேங்களா? இதே டிசி சப்ளைல ரியாக்டன்ஸ் பார்ட் இல்லாதனால நம்ம வி பை ஆர்னு எழுதியிருப்போம். ஆனால் ஏசியில் ரியாக்டன்ஸ் ஆஃபர் ஆகும். அதனால நம்ம ஆரையும் இன்க்ளூட் பண்ணணும், எக்ஸையும் இன்க்ளூட் பண்ணணும். ரெண்டும் சேர்ந்து என்ன? இசட். ஸோ டிசியில் வி பை ஆர். ஆனால் ஏசியில் பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு வி பை இசட். ஏன்னா டிசியில் ரியாக்டன்ஸ் கிடையாது, அதனால ஆர்னு மட்டும் எழுதுறோம். ஓகேங்களா? திஸ் இஸ் த இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் ஆஃப் ஆர்எல் சர்க்யூட். ஓகேங்களா? இது வந்து வோல்டேஜ் ட்ரையாங்கிள், ஆர்எல் சர்க்யூட்டோட வோல்டேஜ் ட்ரையாங்கிள், இது இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள். இது வந்து ஆர், எக்ஸ்எல், இசட். இங்கே பார்த்தீங்கன்னா விஆர் ரெசிஸ்டிவ் ட்ராப், இண்டக்டிவ் ட்ராப். இது வந்து டோட்டல் வோல்டேஜ் அப்ளைட் வி. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் இருந்து நம்ம இந்த ட்ரையாங்கிள் இருந்து நம்ம என்ன எழுதலாம்? tan பை. tan பைனா என்ன? தட் இஸ் எக்ஸ்எல் பை ஆர்னு எழுதலாம். tan பை ஈக்குவல் டு எக்ஸ்எல் பை ஆர். therefore what is பை? பை ஈக்குவல் டு tan inverse ஆஃப் எக்ஸ்எல் பை ஆர்லாம். பைனா என்னன்னு தெரியும். இட் இஸ் ஃபேஸ் ஆங்கிள். பைனா என்ன? ஃபேஸ் ஆங்கிள். ஸோ இட் இஸ் நதிங் பட் ஆங்கிள் பிட்வீன் த வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஸோ வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஃபார்முலா மூலமாக கண்டுபிடிக்கலாம். tan inverse ஆஃப் எக்ஸ்எல் பை ஆர் போடலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைனா tan inverse ஆஃப் விஎல் பை ஆர் அப்படின்னு போடலாம். வோல்டேஜ் ட்ரையாங்கிள் இருந்து பார்த்தோம்னா விஎல் பை ஆர்னு போடலாம், விஆர்னு போடலாம். இதே நம்ம இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் பார்த்தோம்னா எக்ஸ்எல் பை ஆர்னு போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து காஸ் பை கூட என்ன? விஆர் பை இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ட்ரையாங்கிளில் காஸ் பை கூட என்ன? விஆர் பை பி. விஆர் பை பி. அப்போ விஆர்ன்ற என்ன? ஐஆர். வின்றது என்ன? ஐ இன்டு இசட். ஐயும் கேன்சல் ஆச்சுன்னா காஸ் பைக்கு நமக்கு கிடைக்கும் ஆர் பை இசட்னு கிடைக்கும். அது என்ன சார் காஸ் பை அப்படின்னு கேட்டீங்கன்னா பைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் பை? இட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் த வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஸோ காஸ் பைனா கொசைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் த வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? பவர் ஃபேக்டர்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம் வந்து டிசியில் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஏசியில் மட்டும்தான் பவர் ஃபேக்டர்ன்ற ஒரு டேர்ம் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகும். ஓகே. ஸோ காஸ் பை எப்படி ஆர்எல் சர்க்யூட்ல கண்டுபிடிக்கலாம்னா இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பை இம்பிடன்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம காஸ் பை கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ கமிங் டு ஆர்சி சீரிஸ் சர்க்யூட். இப்போ ஆர்எல் சீரிஸ் முடிச்சுட்டு நம்ம ஆர்சி சீரிஸ் சர்க்யூட் போகிறோம். ஆர்சி சீரிஸ் சர்க்யூட்னா என்ன? ஆர்எல்னா ஆரும் எல்லாம் சீரிஸ் இருந்தது. இங்கே ஆர்சி சீரிஸ் சர்க்யூட்னா ஆரும் சியும் சீரிஸை கனெக்ட் பண்ணி அதுக்கு நம்ம ஏசி வோல்டேஜ் கொடுக்குறோம். இதுவும் ஒரு சீரிஸ் சர்க்யூட்னால கரண்ட் போகுது. ஐன்ற கரண்ட் ஆர்லையும் அதே கரண்ட் தான் போகுது, சிலையும் அதே கரண்ட் தான் போகுது. ஏன்னா இது ஒரு சீரிஸ் சர்க்யூட். ஸோ வோல்டேஜ் ட்ராப் ஆகிற ரெசிஸ்டர் என்ன? விஆர். வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் என்ன? விசி. விஆர் ஈக்குவல் என்னலாம்? ஐ இன்டூ ஆர்னு எல்லாம். விசி ஈக்குவல் என்ன? ஐ இன்டூ இதனோட ரியாக்டன்ஸ். கெப்பாசிட்டர் ஆஃபர் பண்ணக்கூடிய ரியாக்டன்ஸ் நம்ம எக்ஸின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ வோல்டேஜ் ட்ராப் ஆகிற விசி என்னலாம்? ஐ இன்டூ எக்ஸின்னு எழுதலாம். ஓகேங்களா? வோல்டேஜ் ட்ராப் ஆகிற ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஐ இன்டூ ஆர். வோல்டேஜ் ட்ராப் ஆகிற கெப்பாசிட்டர் ஐ இன்டூ எக்ஸி. எக்ஸின்றது என்ன? கெப்பாசிட்டர் ஆஃபர் பண்ணக்கூடிய ரியாக்டன்ஸ். இதுக்கு பேர் என்ன? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/2πc. ஸோ இது 1/2πc என்ன? நம்ம 1/ωc எழுதலாம். வாட் இஸ் ஒமேகா? 2πf பதிலாக எழுதலாம் ஒமேகா. வாட் இஸ் ஒமேகா? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? ஸோ இப்போ டோட்டல் வோல்டேஜ் அப்ளைட் என்ன? இட் இஸ் அ வெக்டர் அடிஷன் ஆஃப் விஆர் பிளஸ் விசி. இது இங்கே அங்கே பண்ண மாதிரி தான். அங்கே என்ன எழுதணும்? நம்ம ஆர்எல்ல வி வெக்டர் வி ஈக்குவல் டு வெக்டர் வி வெக்டார் ஈக்குவல் டு விஆர் வெக்டார் பிளஸ் விஎல் வெக்டார் எழுதணும். இங்கே என்ன எழுதணும்னா வி வெக்டார் ஈக்குவல் டு விஆர் வெக்டார் பிளஸ் விசி வெக்டார் எழுதணும். ஜஸ்ட் அல்ஜிபிரிக்கா ஆட் பண்ணக்கூடாது, வெக்டர் அடிஷன். அப்போ இதுதான் இங்கே எழுதியிருக்கேன் நான். அப்போ வி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் பிளஸ் ஐஆர். வி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் பிளஸ்
விசி ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? ஐய காமனா வெளிய எடுத்துட்டோம்னா ஐ இன்டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் எழுதலாம். ஸோ ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலா நம்ம இசட்னு எழுதலாம். ஸோ அப்போ வி ஈக்குவல் டு என்ன ஐ இன்டு இசட். ஓகேங்களா? தேர்ஃபோர் கரண்ட் என்ன ஐ ஈக்குவல் டு வி பை இசட். ஏசில என்ன சொன்னேன்? ஏசி சர்க்யூட்ல கரண்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஐ ஈக்குவல் டு வி பை இசட். வேர் இசட் வந்து ஆர்சி சர்க்யூட்ல இசட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸி ஸ்கொயர். இதே நம்ம ஆர்எல் என்ன பார்த்தோம்? ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர்னு பார்த்தோம். இது ஆர்சி சர்க்யூட்டுக்கு ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸி ஸ்கொயர்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இதை நம்ம வந்து ரெக்டாங்குலர் ஃபார்மேட்ல எப்படி எழுதலாம்? ஆர் மைனஸ் ஜே எக்ஸி ஓம்னு எழுதலாம். இது வந்து போலார் ஃபார்ம்ல இசட் மேக்னிடியூடு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னு எழுதலாம் -π. ஓகேங்களா? ஸோ இது வந்து இதனோட வோல்டேஜ் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ ஆர்சி சர்க்யூட்டோட வோல்டேஜ் ட்ரையாங்கிள். இது வந்து ரெசிஸ்டிவ் ட்ராப்பு, இது வந்து கெப்பாசிட்டிவ் ட்ராப்பு, இது வந்து டோட்டல் வோல்டேஜ் வி. இட் இஸ் இந்த டேஞ்சன்ட் தான் வந்து வி. ஸோ அப்போ இந்த வோல்டேஜ் ட்ரையாங்கிள்லேருந்து நம்ம என்ன எழுதலாம்? tan π ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? விசி பை விஆர்னு எழுதலாம். விசி பை விஆர்னு எழுதலாம். அப்போ விசின்றது என்ன? ஐ இன்டு எக்ஸ். விஆர்ன்றது என்ன? ஐ இன்டு ஆர். அப்போ tan பையோட வேல்யூ என்ன? எக்ஸி பை ஆர். அப்போ பையோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? பை ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸி பை ஆர்னு எழுதலாம். ஓகேங்களா? இதே வந்து ஆர்எல் சர்க்யூட்ல நமக்கு என்ன வந்து பையோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்எல் பை ஆர்னு வந்துச்சு. இங்க வந்து நமக்கு எக்ஸி பை ஆர்னு வருது. ஓகேங்களா? ஸோ பைனா என்ன? ஃபேஸ் ஆங்கிள். வாட் இஸ் ஃபேஸ் ஆங்கிள்? இட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த வோல்டேஜ் அண்ட் கரண்ட். இந்த ஆங்கிள் வந்து நம்ம ஆர்சி சர்க்யூட்ல எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பையோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸி பை ஆர் போதும். இதே ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட்ல tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்எல் பை ஆர்னு போடுவோம். ஓகேங்களா? இப்போ பவர் ஃபேக்டர். வாட் இஸ் பவர் ஃபேக்டர்? இந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம இந்த வோல்டேஜ் ட்ரையாங்கிள் பவர் ஃபேக்டர் என்ன? காஸ் பை என்னன்னு பார்க்கலாம். வாட் இஸ் காஸ் பை? இட் இஸ் விஆர் பை வி. விஆர் பை வின்னு வருது இந்த ட்ரையாங்கிள் இருந்து வோல்டேஜ் ஆங்கிள். அப்போ விஆர்ன்றது ஐஆர், வின்றது என்ன? ஐ இன்டு இசட். ஐயும் கேன்சல் ஆச்சுன்னா ஆர் பை இசட். ஸோ காஸ் பையோட ஃபார்முலா, தட் இஸ் பவர் ஃபேக்டரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆர் பை இசட். இதே ஃபார்முலா தான் நமக்கு ஆர்எல் சர்க்யூட்லயும் வந்தது. ஆர்எல் சர்க்யூட்டுக்கும் காஸ் பையோட ஃபார்முலா ஆர் பை இசட் தான். ஆர்சி சர்க்யூட்டுக்கும் காஸ் பையோட ஃபார்முலா ஆர் பை இசட் தான். ஆனா இசட் ஃபார்முலா தான் மாறும். அங்க இசட் வந்து நமக்கு ஆர் பிளஸ் ஜே எக்ஸ்எல் வந்துச்சு. இங்க இசட் பார்த்தீங்கன்னா ஆர் மைனஸ் ஜே எக்ஸ்எல் வருது. அதாவது அங்க இசட் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர் எழுதிருப்போம். இங்க வந்து இசட்டோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸி ஸ்கொயர் எழுதும். இதான் வந்து நம்ம அடுத்து நம்ம ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட் பார்க்கலாம். அது என்ன சார் ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட்? ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட்னா ஆரும் எல்லாம் சீரிஸா கனெக்ட் ஆயிருது. ஆர்சி சீரிஸ் சர்க்யூட்னா ஆரும் சியும் சீரிஸா கனெக்ட் ஆயிருது. ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட்னா இங்க ரெசிஸ்டர், இண்டக்டர், கெபாசிட்டர் மூணுமே சீரிஸா கனெக்ட் பண்ணிருக்கோம். இதுக்கு நம்ம ஏசி வோல்டேஜ் கொடுத்திருக்கோம். இப்போ கரண்ட் வந்து இங்க ஃப்ளோ ஆகுது. ஸோ இது ஒரு சீரிஸ் சர்க்யூட்னால கரண்ட் வந்து சேமா தான் எல்லா எலிமெண்ட்லயுமே ஃப்ளோ ஆகும். ஸோ ஆர்ல போற கரண்ட்டும் ஐ தான், எல்ல போற கரண்ட்டும் ஐ தான், சில போற கரண்ட்டும் ஐ தான். ஓகேங்களா? இங்க பார்த்தீங்கன்னா இங்க 3 எலிமெண்ட் இருக்கிறதுனால இங்க வோல்டேஜ் வந்து 3ஆ டிவைட் ஆகுது. வோல்டேஜ் ட்ராப் அக்கர்ஸ் ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா விஆர், வோல்டேஜ் ட்ராப் அக்கர்ஸ் இண்டக்டர் பார்த்தீங்கன்னா விஎல், வோல்டேஜ் ட்ராப் அக்கர்ஸ் கெபாசிட்டர் பார்த்தீங்கன்னா விசி. ஓகேங்களா? ஸோ இண்டக்டர்ல போற வோல்டேஜ் விஎல் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டுக்கு என்னவா இருக்கும்? கரண்ட் லாக்ஸ் வோல்டேஜ் பை 90 டிகிரியா இருக்கும். இது கெபாசிட்டர் பார்த்தீங்கன்னா கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ் பை 90 டிகிரியா இருக்கும். இது ரெசிஸ்டர்ல பார்த்தீங்கன்னா கரண்ட் இன்ஃபேஸ் வித் வோல்டேஜா இருக்கும். ஓகேங்களா? அதான் இங்க வந்திருக்கு. ஸோ விஆர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டுக்கு இன்ஃபேஸா இருக்கும். ஏன்னா ஆங்கிள் பிட்வீன் தி கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ஃபார் பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட் இஸ் 0. இதே வந்து இண்டக்டருக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் லாக்ஸ் வோல்டேஜ் பை 90 டிகிரி. இது கெபாசிட்டர் பார்த்தீங்கன்னா கரண்ட் லீட்ஸ் த வோல்டேஜ் பை 90 டிகிரி. ஓகேங்களா? ஸோ விஆர் என்ன எழுதலாம்? வோல்டேஜ் ட்ராப்பை ரெசிஸ்டிவ் ட்ராப் வந்து விஆர் ஈக்குவல் ஐஆர் எழுதலாம். இண்டக்டிவ் ட்ராப் விஎல் என்னலாம் ஐ இன்டு எக்ஸ்எல் எழுதலாம். அதே மாதிரி கெபாசிட்டி ட்ராப் என்ன எழுதலாம்? ஐ இன்டு எக்ஸின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்எல்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், இண்டக்டர் ஆஃபர் பண்ணக்கூடிய ரியாக்டன்ஸ். எக்ஸினா கெபாசிட்டர் ஆஃபர் பண்ணக்கூடிய ரியாக்டன்ஸ். இது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், இது வந்து கெபாசிட்டி ரியாக்டன்ஸ் ஆஃபர் பண்ணும். ஸோ எக்ஸ்எல்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். எக்ஸ்எல் என்ன? 2πfl. எக்ஸியோட ஃபார்முலாவும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டு 1/2πfc. ஓகேங்களா? இப்போ வி வந்து டோட்டல் வோல்டேஜ் அப்ளை என்ன? இட் இஸ் a vector addition of VR, VL and VC. ஓகேங்களா? ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நமக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலோட வேல்யூ வந்து எக்ஸியோட வேல்யூ வந்து அதிகமா இருந்துச்சுன்னா விஎல் மைனஸ் விசின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸியோட வேல்யூ வந்து எக்ஸலோட அதிகமா இருந்துச்சுன்னா விசி மைனஸ் விஎல் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ வி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் பிளஸ் விஎல் மைனஸ் விசி ஸ்கொயர். ஓகேங்களா? இன் ஜென்ரல் எக்ஸல் தான் ஜென்ரலா அதிகமா இருக்கும். எக்ஸல் வந்து எக்ஸியோட எக்ஸல் அதிகமா இருந்தா விஎல் மைனஸ் விசி த ஹோல் ஸ்கொயர். இதே எக்ஸி வந்து எக்ஸலோட அதிகமா இருந்துச்சுன்னா விசி மைனஸ் விஎல் த ஹோல் ஸ்கொயர். ஸோ தேர்ஃபோர் வி ஈக்குவல் என்ன எழுதலாமா? ஐ இன்டு இசட் எல்லாம் அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா ஃபார் ஏசி சர்க்யூட் ஐ ஈக்குவல் என்ன? வி பை இசட். ஸோ இங்க இசட்டோட ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர் எழுதும். இதே ஆர்எல் சர்க்யூட்டுக்கு நம்ம என்ன எழுதணும்? ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர் எழுதும். ஆர்சி சர்க்யூட் என்ன? ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸி ஸ்கொயர் எழுதும். இதே ஆர்எல்சி சர்க்யூட்டுக்கு என்ன எப்படி எழுதுறோம்னா ஆர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர் எழுதும். ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் இஃப் எக்ஸலோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸியை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து விஎல் மைனஸ் விசின்னு எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸி வந்து எக்ஸ்எல் விட அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து விசி மைனஸ் விஎல் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதோட tan பை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி பை ஆர். இதே நம்ம ஆர்எல் சர்க்யூட்ல வாட் இஸ் tan பை எக்ஸ்எல் பை ஆர்னு இருக்கும். ஆர்சி சர்க்யூட்ல எக்ஸி பை ஆர்னு இருக்கும். ஓகேங்களா? மைனஸ் எக்ஸி பை ஆர்னு இருக்கும். இப்போ வந்து நமக்கு இங்கே இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்கு, கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்கு. அதனால நமக்கு tan பை வந்து எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி பை ஆர்னு வருது. அப்போ பை ஈக்குவல் என்ன? ஃபேஸ் ஆங்கிள் என்ன? tan ஆஃப் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி பை ஆர். இப்போ காஸ் பை இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆர் பை இசட் தான். ஆனால் இசட்டோட ஃபார்முலா மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். ஏன்னா இங்கே இசட் ஈக்குவல் என்ன?
ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக ஆர்எல் ஆர்சி ஆர்எல்சி சர்க்யூட்டோட கம்பேரிசன் பார்க்கலாம். ஸோ ஆர்எல்னா ஆரும் எல்லும் சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆர்சினா ஆரும் சி கெப்பாசிட்டரும் சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட்னா ஆர்எல்சி மூணுமே சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே கொடுக்குற வோல்டேஜ் வந்து 2 டிவைட் ஆகுது. ஸோ ரெசிஸ்டர் அக்ராஸ் விஆர், இண்டக்டர் அக்ராஸ் விஎல். இங்கே பார்த்தீங்கன்னா கொடுக்குற வோல்டேஜ் 2 டிவைட் ஆகுது. ரெசிஸ்டர் அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் விஆர், இண்டக்டர் அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் விஎல். இங்கே 3 எலிமெண்ட் இருக்கிறதுனால வோல்டேஜ் வந்து 3 டிவைட் ஆகுது. விஆர், விஎல் அண்ட் விசி. ஸோ ஹவு டு ஃபைண்ட் விஆர்? I into R போட்டு நம்ம VR கண்டுபிடிக்கலாம். ஸோ VL எப்படி கண்டுபிடிக்கலாம்? I into XL போட்டு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி சாரி, இங்கே வந்து கெப்பாசிட்டர், இது வந்து கெப்பாசிட்டர். இங்கே கெப்பாசிட்டர் இருக்கக்கூடிய வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா விசி. ஸோ விசி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா I into XC போட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஆர்எல்சி வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட்டில் இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் விஆர் I into R, விஎல் வந்து I into XL, விசி வந்து பார்த்தீங்கன்னா I into XC. ஸோ எக்ஸ்எல் வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 by எக்ஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா 2πfl ஃபார்முலா, எக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா 1/2πfc ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா கேஸஸ்லுமே கரண்ட் என்ன ஃபார்முலா? I = V/Z தான். ஆனால் Z மட்டும் தான் மாறும். ஏன்னா இந்த சர்க்யூட்டில் ஆரும் எல் இருக்கிறதுனால Z வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே ஆரும் சி இருக்கிறதுனால Z வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸி ஸ்கொயர். இங்கே ஆர் எல் சி மூணுமே இருக்கிறதுனால Z வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? ஸோ Z வந்து இங்கே ரெக்டாங்குலர் ஃபார்முலா எப்படி எழுதலாம்? ஆர் ப்ளஸ் ஜே எக்ஸ்எல் எழுதலாம். இங்கே வந்து ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டில் ஆர் மைனஸ் ஜே எக்ஸின்னு எழுதலாம். இங்கே வந்து எக்ஸ்எல்லும் இருக்குது, எக்ஸியும் இருக்குது. அதனால ஆர் ப்ளஸ் ஜே ஆஃப் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸின் அப்படின்னு எழுதலாம். இங்கே Z. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஆங்கிள், தட் இஸ் ஃபேஸ் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்எல் பை ஆர், எக்ஸ்எல் பை ஆர் எழுதலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸி பை ஆர் அப்படின்னு எழுதலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி பை ஆர். ஏன்னா இங்கே இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்குது, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி பை ஆர் எழுதலாம். காஸ் பை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஆர் பை Z தான். இங்கேயும் ஆர் பை Z தான், இங்கேயும் ஆர் பை Z தான், இங்கேயும் ஆர் பை Z தான். ஆனால் இந்த Z வேல்யூ மட்டும் அந்த சர்க்யூட்க்கு ஏற்ற மாதிரி மாறுது. ஓகேங்களா? ஸோ இங்கே Z ஃபார்முலா வேறு, இங்கே Z ஃபார்முலா வேறு, இங்கே Z ஃபார்முலா வேறு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபேஸர் டயக்ராம். இந்த ஃபேஸர் டயக்ராம் எப்படி வரையுதுன்னா, ஸோ கரண்ட்டை வந்து 3 கேசஸ்ல ரெஃபரன்ஸாக எடுத்திருக்கோம். ஓகே? ஸோ கரண்ட்டை 3 கேஸில் ரெஃபரன்ஸாக எடுத்துட்டு, ஸோ விஆர் வந்து என்ன? கரண்ட்டுக்கு இன் ஃபேஸாக இருக்கும். ஓகேங்களா? தெர் இஸ் நோ ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் த வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட். ஸோ விஆர் வந்து இன் ஃபேஸாக இருக்குது. இங்கேயும் விஆர் இன் ஃபேஸ் தான் வரைஞ்சிருக்கும், இங்கேயும் விஆர் நம்ம இன் ஃபேஸாக தான் வரைஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இங்கே வந்து எல் மட்டும் தான் இருக்குது. இந்த விஎல் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டரில் கரண்ட் லேக்ஸ் த வோல்டேஜ் பை 90 டிகிரி. அதனால கரண்ட் வந்து விஎல் வந்து 90 டிகிரி லேகிங்கில் வச்சு, அதாவது கரண்ட்டை வந்து நம்ம வோல்டேஜ் லீடிங்கில் வரைஞ்சிட்டோம் 90 டிகிரி. ஓகேங்களா? கரண்ட் லேக்ஸ் வோல்டேஜ் பை 90 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தா இந்த விஎலோடையும் விஆரோட வெக்டர் அடிஷன் தான் என்னது? நமக்கு டோட்டல் அப்ளை வோல்டேஜ் வி. ஓகேங்களா? இதுதான் வந்து ஆர்எல் சர்க்யூட்டோட ஃபேஸர் டயக்ராம். இதே ஆர்சி சர்க்யூட்டோட ஃபேஸர் டயக்ராம் கேட்டாங்கன்னா, ஸோ விஆர் வந்து ஐக்கு இன் ஃபேஸாக இருக்கும். விசி வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ் பை 90 டிகிரி. ஓகேங்களா? ஸோ வோல்டேஜை விட கரண்ட் வந்து லீடிங்கில் இருக்குது. அப்போ கரண்ட்டை விட வோல்டேஜ் வந்து லேகிங்கில் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த விசியும் விஆரோட வெக்டர் அடிஷன் தான் நமக்கு என்ன? வி. ஸோ வி ஈக்குவல் டு என்ன? வெக்டர் அடிஷன் ஆஃப் விஆர் அண்ட் விசி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வி ஈக்குவல் டு என்ன? வெக்டர் அடிஷன் ஆஃப் விஎல் அண்ட் விஆர். ஓகேங்களா? ஸோ இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸும் டாமினண்டாக, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் டாமினண்டாக இருந்துச்சுன்னா விஎல் மைனஸ் விசி, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் டாமினண்டாக இருந்துச்சுன்னா விசி மைனஸ் விஎல். ஓகேங்களா? ஸோ அந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் டாமினண்டாக இருந்தால் நமக்கு விஎல் மைனஸ் விசி கிடைக்கும். கிராஃப் வந்து நமக்கு அப்பர் பார்ட்டில் கிடைக்கும். இது வந்து கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு விசி மைனஸ் விஎல் வரும். அப்போ நமக்கு வந்து வெக்டர் டயக்ராம் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபேஸர் டயக்ராம் வரையணும். ஸோ நமக்கு இந்த சர்க்யூட்டில் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர் இல்லை ஆர் எல் தனியாக கேட்கலாம், இல்லை சி தனியாக கேட்கலாம். அப்படி இல்லைனா ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட், ஆர்சி சீரிஸ் சர்க்யூட், ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட் ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க யூனிவர்சிட்டியில். ஸோ அதுக்கு இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சால் தான் நம்மளால் அந்த ப்ராப்ளத்தை ப்ரொசீட் பண்ணும். அடுத்த வீடியோவில் நம்ம சீரிஸ் ஆர்எல், ஆர்சி, ஆர்எல்சி சர்க்யூட்டில் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.